ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கார் ஓட்டும்போது விச் இஸ் யர் ஃபேவரட் சாங் டு லிசன்? நினச்சிக்காதீங்க, இப்போ வர மியூசிக் வந்து ஓரில் போய் பாட்டு கேட்க முடியாமல் போயிடுது. தமிழ்நாட்டில் இருக்கிற நல்ல கலைஞர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க உங்களை பார்க்குறதுக்கு, உங்க கூட பேசுகிறதுக்குன்னு. காயும் நிலாவானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை. செம்மொழியான தமிழ் மொழியா, தமிழ் மொழி தமிழ் மொழி தமிழ் மொழியா. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி, அதுதான் அதுதான் எதிரிகளின் முடிவு. ஒரு நாட்களுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பழைய கார் ஒன்றத்தில் வந்து நீங்கள் ஒரு விண்டேஜ் கார் ஒன்றத்தை நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வந்து பார்த்தோம், அந்த வீடியோ பார்த்தோம். உங்களுக்கு அந்த கார்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு ஆர்வம் எப்போதுலேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு? அந்த கார் உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா? தலைவர் கலைஞரோட பெங்களூர் போய் தங்கியிருந்தோம், உட்லண்ட்ஸ் ஹோட்டலில். சினிமா எழுதுறதுக்காக போனோம். அப்போ நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ தலைவர் எழுதிட்டு இருப்பார். அந்த காரை ஃபியட் கார் தான். அப்போது அந்த டிரைவர் வந்து அந்த காரை அழைச்சிட்டு போய் எதிர்க்க கப்பன் பார்க் இருக்கும் பாருங்கள், அந்த பார்க்கில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அப்போயே கற்றுக் கொடுத்துட்டான். நான் இப்போ தான் முதலமைச்சரான பிறகு கார் ஓட்டதை விட்டுட்டேன். தொல்காப்பி பூங்கா வாக்கிங் போவேன் டெய்லி காலையில். வாக்கிங் போகும்போது எடுத்துகிட்டு வந்தார் அந்த வண்டியை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ஓட்டி பார்க்கலான்னு சொல்லி வீடு வரைக்கும் ஓட்டிகிட்டு போனேன். பழைய கார் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு எனக்கு. கோயம்புத்தூரில் போய் அங்கே தான் கோயம்புத்தூரில் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க கார். அங்கே இதுக்காக ஒரு போய் அங்கே கார் ஒன்று வாங்கிக்கிட்டு இங்கே வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஓட்டுவேன். அதுக்கப்புறம் விற்றுட்டு மறுபடியும் பழைய கார் வாங்குறதுக்கு போவேன். அது மட்டும் இல்லாமல் இளைஞரணியில் நான் பொறுப்பு எடுத்துக்கிட்ட பிறகு தமிழ்நாடு பூரா டூர் போனேன். ஒரு 5 பேர் 6 பேர் குழுவோட. இப்போ போகும்போது டிரைவர் வந்து பேக் அடுத்த வண்டியில் வர சொல்லிவிட்டு நான் தான் வண்டி ஓட்டிகிட்டு போவேன். அதுவும் இரவில் வண்டி ஓட்டுறதுனா எனக்கு ரொம்ப பிரியம். என்னை நம்பி எல்லோரும் உட்காந்துருப்பாங்க. டிரைவர் வந்து கூட கார் எடுத்து விட்றதுக்கு, திருப்பி விட்றதுக்கு, தொடச்சி வைக்கிறதுக்கு, அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் வேடிக்கையோட சொல்லிட்டார், சார் கார் போட்டதே மறந்துட்டேன் நான், அதனால் நான் எங்கேயா வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த மாதிரிலாம் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சூப்பராக பண்ணார். ரொம்ப ரொம்ப அழகான அதே கிட்டத்தட்ட 5 ஐட்டம் இருக்குது. ரொம்ப ரொம்ப நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சார், ஐம் ஸ்டீவன். சார், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் கார் ஓட்டும்போது விச் இஸ் யர் ஃபேவரட் சாங் டு லிசன்? டிடிகேன்னு ஒரு கேசட் வரும், அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லா ஓல்டு சாங்ஸ் தான் நான் கேட்பேன் அதிகமாக. பெரும்பாலும் அதில் ரொம்ப அதிகமாக கேட்குறது எம்ஜிஆர் படங்கள், பழைய படங்கள். மன்னாதி மன்னனில் அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6 சாவு 100 சாவு அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப விரும்பி கேட்பேன். அதே மாதிரி நீ இல்லாத உலகத்தில் நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்தில் சிந்தனை இல்லை, சுசிலா பாட்டு. அது தெய்வத்தின் தெய்வனுங்க அந்த படம். அதை ரொம்ப விரும்பி கேட்பேன். சார் வந்து ஒரு 2 லைன் நீ இல்லா உலகத்திலே பாடுவீங்களா சார் எங்களோட சேர்ந்து? பண்ணலாமா? சரியா? நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலா வானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலா பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. கூடிய சீக்கிரம் நாங்கள்லாம் உங்கள் கூட காரில் ட்ராவல் பண்ணோம், பழைய காரில். நீங்கள் உங்களோட பழைய பிளேலிஸ்ட்லாம் போட்டு எங்களுக்கு அந்த பாடல்கள்லாம் பற்றி பேசிட்டு போனால் இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லாருக்கும். இதே பாடல் வந்து நம்ம ஒரு மாடர்ன் இசையோட இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வந்து ஆஷாவும் பியான் 2 பேரும் சேர்ந்து இப்போ முயற்சி பண்ண போகிறாங்க.
I'm Ashapma Dilang. I'm from Arunachal Pradesh and I've been here from past 6 years learning Carnatic music, and I'm currently pursuing MA in Carnatic music from this university. நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத உலகத்திலே சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லை. காயும் நிலாவானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை, காயும் நிலாவானில் வந்தான் கண்ணுறங்கவில்லை. உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை, பெண்ணுறங்கவில்லை. தேங்க்யூ சார். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தேன். அப்பா திருவாரூர் மாவட்டம். திருவாரூரில் எங்கங்க? திருவாரூர் கமலாபுரம் சார் அப்பாவோட ஊர். நான் இப்போ தஞ்சாவூரில் பிறந்து இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போகிறேன், பெர்ஃபார்ம் பண்ணுறேன், இவ்வளோ பேர் கூட ஒர்க் பண்ணுறேன். ரஹ்மான் சார், டிஎஸ்பி சார் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா எனக்கு ரொம்ப உத்வேகமாக இருந்தது இந்த கலைஞரோட வரிகள். சார் நீங்கள் சொன்னீங்க நிறைய பாட்டு. ஸோ நீங்கள் சின்ன வயசில் சில பாட்டு நல்லா அப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இப்போயும் நீங்கள் எந்த பாட்டு வந்து கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க? பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம், பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு ஃபுல்லாக தெரியும், தேவையில்லாது. சார் இந்த பாட்டு இதிகாசம் நான் எழுதின பாட்டு. கற்கால முக்கால கதை இது, எம் பாட்டன் கரிகாலன் முதலது. பண் பாடும் பெண் பாடும் ஒற்றது, பெண் பாடும் வெண்பாவில் தொடருது. என் பாவின் தொடக்கமோ 20, இப்பாவை அடங்காது 60. சிற்றின்ப கோட்பாட்டில் அடங்காது, சிற்றாடை உலகாள பிறந்தது. எம்முட வரலாறு மூதாட்டிகளாம், நாட்டியம் மட்டுமல்ல ஆட்சியராம், பேராஜ்யத்தின் சாட்சிகளாம், போரிடும் ராணிகளாம், வேர் ஆணிகளாம். தேங்க்யூ. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு இளையராஜா ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டு? ரெண்டு பேரையும் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் இருந்தார், அதையும் பிடிக்கும். சூழ்நிலை தகுந்த மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ உங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அனிருத் வந்துட்டார், அதுக்கப்புறம் 2-3 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பாட்டும் சூழ்நிலை தகுந்த மாதிரி பிடிக்கும். தமிழ் உயிரெழுத்துக்கள் ஒரே ஒரு விஷயம், என்கிட்ட லூப் ஸ்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஐயா வந்து சொன்னார், இந்த மாதிரி தமிழை அழகாக ஒரு வார்த்தையால் விவரிச்சார் அட்ஜெக்டிவ்ஸ் மூலயமா, தமிழே அழகே அமுதே அப்படின்னு. ஸோ அதை வச்சு ஒரு பீட் பாக்ஸ் பண்ணணுன்னு டக்குன்னு தோணுச்சு. அன்பே அமுதே அழகே, அன்பே அமுதே அழகே வீரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே படரசு சுவையே மரகத மணியே மாணிக்க சுடரே, தமிழே 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 தமிழே. வணக்கம் சார். சார் என்னோட கேள்வி, நீங்கள் மெலடி பர்சனா ஒரு பீட் பர்சனா? மெலடி சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பீட் உள்ள சாங் அந்த மாதிரி நீங்கள் கேட்குறது இல்லையா? சமயத்தில் பிடிக்கும், சமயத்தில் இந்த கானா பாட்டு அந்த மாதிரி சாங் அந்த அளவு பிடிக்கும் எனக்கு. பேரன் பேத்திகள் கூடலாம் சேர்ந்து பாடல்கள் கேட்பீங்களா நீங்கள்? நான் கேட்டிருக்கேன், அவங்களோட டான்ஸ்லாம் ஆடி இருக்கிறேன். பெரியாரின் வழியில் வந்து ஆதரவை நமக்கு தந்து மண்ணை காக்கும் மைந்தன் தானடா, ஸ்டாலினைய நேர்மையான தலைவர் தானடா, செயல்திறனில் வல்லவர், உதவி செய்யும் நல்லவர், செய்ய காக்கும் தாயும் மாணவர், எங்கள் முதல்வர் நீதி முன்னால் நியாயமானவர், வானம் போல உயர்ந்தவர், மழையை போல நிறைஞ்சவர்,
குறையில்லாத குணத்தை கொண்டவர், அவர் மன நிறைந்த மனதை கொண்டவர். பேச்சிலே நாயம் உண்டு பயனடங்கும் அவரை கண்டு மதியை கொண்டு விதியை ஜெயிச்சவர். மன தைரியத்தால் எதையும் வெல்பவர். உயிரை போல நினைக்கிறாரு தமிழகத்து மண்ணை, நமக்காக இருக்கிறாரு ஸ்டாலின் அண்ணன். நன்றி. என் பேர் கானாமுத்து, நான் வடச்சென்னை வாசி. 2023 சென்னை சங்கமத்தில் ஒரு கானா கலைஞனாக நான் ஏறினேன் அந்த மேடையில். அது மட்டும் இல்லை, எங்கள் ஊர் வாத்தியம் இந்த சட்டி மேளமும் அந்த மேடையில் ஏற்றப்பட்டது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த இசைக்கருவிலாம் ஒதுக்கப்பட்ட இசைக்கருவின்னு அப்படியே வச்சுட்டு இருந்தாங்க. சட்டி ஏறவோ இன்றைக்கி நிறைய இடத்துல வாய்ப்பு கிடைக்கிது. கவர்மெண்ட் நிகழ்ச்சியில் நிறைய நாங்கள் பாடுறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டியூன்ஸ்லாம் சொன்னீங்க, பட் நீங்கள் ரொம்ப ரசித்து கேட்குற வரிகள் எது சார்? டிஆர் மகாலிங்கம் பாட்டு வந்து இந்த திராவிட பொன்னாடு கலை வாழும் நாடு, அந்த பாட்டு தென்னாடு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்போ வர மியூசிக் வந்து ஓரளவு போய் பாட்டு கேட்க முடியாமல் போயிடுது. ஆனால் அப்போல்லாம் வந்து இந்த பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்போ பட பாட்டெலாம் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பாட முடியல. 25 வருஷம் முன்னாடி 50 வருஷம் பாடினதெல்லாம் இப்போ நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேங்க. அது ஒன்று தானே எனக்கு பார்க்கலாம். இளையராஜா சார் பாடல்களில் உங்களுக்கு பிடிச்ச பாடல்? தென்பாண்டி தமிழன்னு பாசப்பறவையில் ஒரு பாட்டு வரும் கூட, தென்பாண்டி தமிழே, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப அழகான பாட்டு. அடுத்தது வந்து நம்ம துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் நடித்த ஒரு படம், மனிதன்ற ஒரு படம். எனக்கு அவர் நடித்த படங்களில் ரொம்ப பிடித்த படம். அந்த படத்தில் இருந்து ஒரு பாடல் வந்து விஜய் நாராயண் நமக்காக பாடுறாரு. பொய் வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு, மெய் உணரும் முன்பே சோர்வா ஒரு நீ ஒரு நாள் புரியும் என்று, இந்த வெறுமை விடாதா ஒரு சிறகு விழாதா, சிறு பறவை எழாதா அது கனவை தொடாதா, இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா. நன்றி ஐயா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பற்றி சொன்னீங்க, பிடிச்ச மியூசிக் டைரக்டரை பற்றி சொன்னீங்க. பாட்டு கேட்குறதுக்கும் உங்களோட மூடுக்கும் என்ன கனெக்ஷன்? மூட் அவுட்டான பாட்டு கேட்பேன், ரொம்ப டென்ஷனாக தான் பாட்டு கேட்பேன். தூங்குறதுக்கும் பாட்டு கேட்பேன். நான் நைட்டில் டெஃபினட்டாக தூங்கும்போது அப்போல்லாம் ஆடியோ கேசட் வச்சுட்டு போட்டு கேட்பேன். இப்போ யூடியூப்லேயே என்ன பாட்டு வேணும்னு கேட்டுட்டு அதையும் போட்டு கேட்பேன். அதுவும் ஓல்டு சாங் தான் அதிகமாக கேட்பேன். துன்பம் நேர்கையில் யாழெடுத்த நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, அன்பிலா நெஞ்சில் தமிழில் பாடி நீ அல்லல் நீக்க மாட்டாயா, கண்ணே அல்லல் நீக்க மாட்டாயா. தேங்க்யூ. வணக்கம் சார், மை நேம் இஸ் வரன். உங்கள் ஃபேவரட் சிங்கர் யார் சார்? டிஎம்எஸ் சாங் ரொம்ப பிடிக்கும். டிஎம் சௌந்தரராஜன் சாங் எல்லாம். ஏன்னா அவர் வந்து சிவாஜிக்கு தகுந்த மாதிரி போடுவார், எம்ஜிஆருக்கு தகுந்த மாதிரி போடுவார், ஜெமினி கணேசனுக்கு தகுந்த மாதிரி போடுவார். அவங்க பாடும்போது அவங்களே பாடுற மாதிரி இருக்கும் டிஎம்எஸ் பாடும்போது. அதனால் ரொம்ப எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு பாடகெல்லாம் ஒரு ஒருத்தர். ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் டிஎன் மூலயமா எங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு கிடச்சி நாங்கள் அது மூலிமா ஈரோட்டில் ஒரு யூனிட் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது எப்படி கீபோர்ட், கிட்டார், வயலினுக்கெலாம் வந்து ஒரு பிராண்ட் கேஷியோ ரோலான்னு இருக்கோ, நம்மளோட தமிழ் இசை கருவிகளுக்கும் அந்த ஒரு அந்த பிராண்ட் இருக்கணும், எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன தான் மாடர்னைஸ்டாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தாலும் ஒரு கொட்டாங்குச்சியை வச்சு ஒருத்தர் பயங்கரமாக மியூசிக் போட்டு இன்றைக்கும் அது வந்து நம்ம மனசில் அந்த பாடல்கள் எல்லாமே இருக்கும். இதுதான் இதோட பேட்டர்ன். ஆனால் இந்த ஒரு இதை வச்சு நிறையா பாட்டை எம்எஸ்வி ஐயா நிறையா பண்ணியிருக்காரு. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம். ஸோ இந்த ஒரு கொட்டாங்குச்சி தான். இதே கொஞ்சம் ஸ்பீட் டெம்போவாக வச்சா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில் மாடல் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் நாங்கள் என்ன சொல்லித்தரோம்னா, உங்கள் வாழ்வியல் இருக்கக்கூடிய என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு கலையை உருவாக்கலாம் அப்படிங்கிறதா எங்களோட நோக்கமாக இருக்குது. ஸோ அடுத்தது இந்த இசைக்கருவி, இதோட பேர் இப்போ மோர்சிங்னு சொல்லுவாங்க, ஆனால் இதோட தமிழ் பேர் நாம் உழவு. ஸோ இது என்னதான் மெட்டலில் இருந்தாலும் பழங்குடி மக்கள் கிட்ட நாங்கள் போய் நான் ரிசர்ச் பண்ணும்போது ஒரே ஒரு மூங்கில் பட்டையிலே இந்த இசைக்கருவி வந்து அழகாக செஞ்சுருக்காங்க.
திரைப்படங்கள்லாம் வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ஒரு சின்ன பொருட்களை வச்சு பண்ணுறாங்கிறது ஒரு டாஸ்காக இருக்குது. ஸோ நாதஸ்வரம் எல்லாரும் மரத்தில் பண்ணுவாங்க, ஆச்சா மரம், ஈட்டி மரம் இந்த மாதிரி. பட் கல்லுலேயே ஒரு நாதஸ்வரம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எங்கள் ஆசிரியரை வச்சு நாங்கள் ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ தொடர்ச்சியாக இது அடுத்த கட்டத்துக்கு நிறையா பண்ணலான்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். நான் தனி இசை பண்ணுறதுக்கு பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் என் வாழ்க்கையில். திரு பாரஞ்சித்தோட சேர்ந்து நாங்கள் பேண்ட் ஆரம்பித்தோம். அது காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ன்ட்டு நிறைய அரசியல் பாடல்கள் பண்ணோம். அது ஒரு ஒரு பெரிய சர்வதேச லெவலில் ரெகக்னிஷன் கிடச்சிது. இப்போ என்னென்னா, நான் பார்த்த இவ்வளோ 20 வருஷத்தில் இப்போ சென்னை சங்கமம் மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் கர்நாடிக் மியூசிக் சர்வதேச லெவலில் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இல்லாத மனிதர்கள், அதாவது இண்டிபெண்டன்ட் மியூசிக் தனி இசை பண்ணுறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ரெகக்னிஷன், ஒரு பிளாட்ஃபார்ம் வர மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? நீங்களே சொன்னீங்க சங்கமம் பண்ணிகிட்ருக்கோம்ல. இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்தோம், இடையில நின்று போச்சு. மறுபடியும் நம்ம கவர்மெண்ட் இருந்த பிறகு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் கொடுப்போம், நிச்சயமாக கொடுப்போம். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த நிகழ்ச்சி, இந்த வைப் வித் எம்கேஎஸ்ன்ற இந்த நிகழ்ச்சியை பற்றி அதோட ஒரு தீம் சாங் ஒன்று வந்து நேஷ், அஜ்மல் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மக்கள் அன்பு என்ன ஃப்ளோ, கவலைகள் மறந்து பறந்து போ வித் MKS grow one glow. கிட்ஸ்களுக்கு ரோல் மாடல், யங்ஸ்டர்ஸோட லைஃப் லேடர், இந்தியாவின் ரேங்க் ஹோல்டர், நேம் இஸ் MKS. கவலைகள் மறந்து பறந்து போ. சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர் உங்களுக்காக இப்போ ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு, லைக் மாடர்ன் டைம்ஸில். முதல்வரா இருந்தாலும் he lives like a common man. இவருக்கு நிகர் இவரே தான். யங்ஸ்டர்ஸ் கூட்டமெல்லாம் இவரோட டைஹார்ட் ஃபேன். பட்டி தொட்டி பாமரனுக்கு தோல் கொடுக்கும் விசுவாசி, பாராளுமன்றத்தையே அலற விட்ட வாத்தி. இது யாரோட டோனு? மாற்றி டோன் மாற்றி பேசுனீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சார். யார் டோனை யூஸ் பண்ணீங்கண்ணா? யார் மனசில்? இல்லை சார், கிட்டத்தட்ட மாறாத மாதிரி அதான் கேட்டேன். நல்லா ட்ரால் பண்ணுறாரு. போன தேர்தலுக்கு வந்து நம்ம ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு. அந்த பாட்டை பாடின ஆண்டனிதாசன் இங்கே இருக்கார். அந்த பாடலை வந்து சின்ன வரிகள் மட்டும் சின்ன மாற்றம் செஞ்சு இப்போ உங்களுக்காக பாடுறதுக்காக வந்திருக்காரு. அந்த பாட்டு நான் போகிறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறது முன்னாடி அவங்க பாடிட்டு இருப்பாங்க. அவங்க மக்கள் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. வாய்க்கிலே இசைக்கருவிகளை தூக்கிட்டு வரவர் நானும் சேர்ந்து இதை அந்த பண்ண போகிறோம். ஸ்டாலின் தான் வந்தாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு, இதுதான் உண்மையான விடிவு. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி, அதுதான் எதிரிகளின் முடிவு. ஸ்டாலின் தான் வர்றாரு, சொன்னதெல்லாம் செஞ்சாரு, இதுதான் உண்மையான விடிவு. ஸ்டாலின் தான் மறுபடி வெடிக்கட்டும் சரவெடி, அதுதான் எதிரிகளின் முடிவு. நன்றி நன்றி ஐயா. வணக்கங்க ஐயா. நான் தஞ்சை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். நான் ஒரு நாட்டுப்புற கலைஞன். எப்படின்னா, என்னுடைய ஆரம்பம் வந்து ஒரு இலை வீட்டிலேருந்து ஆரம்பித்தது. படிப்பறிவு இல்லாமல் நான் வந்து என் குடும்ப கஷ்டத்துக்காக தொழிலில் இறங்கினேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த கிராமிய கலைஞர், நாட்டுப்புற கலைஞர்லாம் இன்றைக்கி நல்லா வளர்ந்துருக்கோம்னா அதுக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கிய காரணம். 2005 சென்னை சங்கமம் ஸ்டார்ட் ஆகுது. 2006 கரகாட்ட கலைஞனாக இருந்தவன் இங்கே நான் சென்னை சங்கமத்திலேருந்து மேடை பாடகனாக இங்கே வர்றேன். அதில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் இன்றைக்கி 2010 வரைக்கும் நான் அந்த சென்னை சங்கமத்தில் இருந்தேன். 2010 ஸ்டாப் ஆனவுடனே எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே நலிவிட்டு போயிட்ட. மறுபடி மீண்டும் இந்த சென்னை சங்கமத்தை எடுத்து இந்த கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்ததுக்கு நான் இந்த வேலையில் ஒட்டுமொத்த கலைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம், நான் சாருலதா. நீங்கள் சொன்னீங்க பழைய பாட்டெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. நம்ம தலைவர் கலைஞர் ஐயா எவ்வளவோ படத்துக்கு வசனங்கள் எழுதியிருக்காரு, பாடல்கள் வரிகள் கொடுத்துருக்காரு. அவரோட பாடல்களில் உங்களுக்கு மிக பிடித்த வரிகள் அது மறக்க முடியுமான்னு ஒரு படத்தில் ஆமாங்க, காகித ஓடம் கலர்வதை போடு. அதே மாதிரி
மக்கள் ஆணையிட்டால்னு ஒரு படம் ராமநாராயணன் டைரக்ஷன் வந்துச்சு. அதில் நான் கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணுவேன் ஒரே ஒரு பாட்டுக்காக. அது என்ன சுச்சுவேஷன்னா, விஜயகாந்த் வந்து அதில் வந்து எம்எல்ஏக்கு நிற்கிறாரு படத்தில் சொல்கிறேன். அதுக்கு ஓட்டு கேட்டு நான் பாடுறேன் அந்த பாட்டு. ஒரே சாங் அதில். அது தலைவர் எழுதின பாட்டு. அந்த கருத்து அது அருமையாக இருக்கும். ஆற அமர கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ அடுத்த வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பார், ஏற இறங்க பார்த்து எடைகளை போடு, எத்தனைக்கும் பித்தனுக்கும் எடைகளை போடு அப்படின்னு ஒரு பாட்டு. அது ரொம்ப பிடிச்ச பாட்டு. அதில் நான் தான் ஆக்ட் பண்ணதில்ல, காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அது நடந்தது. என் பேர் பியான். உங்களுக்கு பிடிச்ச கவிதை என்ன சார்? புலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே அழகே உயிரே இன்பமே இனிய தென்றலே, பனியே கனியே பழரச சுவையே மரகத மணியே மாணிக்கச் சுடரே மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழை அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் கிடையாது அப்படின்னு ஒரு கவிதை பண்ணேன். அதை மனப்பாடம் பண்ணி நான் பல இடங்களில் பேசியிருக்கிறேன். இந்த கவிதையை ஆக்சுவலி நம்ம வந்து அந்த வரிகள் எடுத்துக்கிட்டு இங்கே நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்காங்க. தென்மா, விஜய், நரேன்லாம் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அந்த கவிதையை வந்து இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு பாடலாக மாற்றலாம். ஒரு பாடலாக மாற்றி எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்குது. பண்ண முடியுமா? செம்மொழி பாடல் மாதிரி இது ஒரு பாடல் ஆயிடுச்சு. செம்மொழி பாடல் எப்படி விட்டாச்சோ இதை ரெடி பண்ணி உடனே அது பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை வந்து ஒரு ப்ராப்பராக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கூடிய விரைவில் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். தமிழுக்கு உரிய அந்த சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அதுக்காக முதல்ல மீண்டும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் வேறு படிப்பில் வேறு படிச்சுட்டு இருக்கலாம், எங்கேயாவது இல்லை தொழிலில் இருக்கலாம். அதே நேரத்தில் இசையும் இல்லாமல் நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. அந்த இசையும் நீங்கள் செஞ்சிருக்கிற தொழிலையும் நல்லா நீங்கள் வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த முறை மீண்டும் முதல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். கவலைகள் மறந்து பறந்து